ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. நாங்கள் இன்றைக்கி யூஎஸில் டெக்ஸாஸில் இருக்கிற இந்த பிளேனோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாய்பாபா கோயில் வந்து போயிருந்தோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. அது வந்து என்னென்னா ஒரு தனி கோவிலாக கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஏக்கர்ஸில் கார் பார்க்கிங்லாம் பயங்கரமாக இருந்தது. அண்டு உள்ளே வந்து சாய்பாபாவோட அந்த குருஸ்தான், அதுக்கப்புறம் நிறையா அதோட துவாரகாமயி அப்படிங்கிற பிளேஸ்லலாம் சைட்லலாம் அந்த சின்ன சின்ன சாய்பாபா ஸ்டாச்சு இருந்தது. மெயின் டெய்ட்டி வந்து ரொம்ப பெரிய சிலை இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க அமைதியாக. இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால இன்னும் கூட்டம் இருந்தது. முதல்ல நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனேவே லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் ஸ்டாச்சு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அந்த துவாரகாமயி அதெல்லாம் வந்து சைடில் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கீழே வந்து எல்லோரும் கீழே உட்காந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மேட்ஸ் மாதிரிலாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடில் வந்து துவாரகாமயின்னு இருக்குது, ஒரு சைடில் குருஸ்தான் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் அந்த சாய்பாபாவோட அந்த ஸ்டாச்சு வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருந்தது. எல்லாம் அமைதியாக அங்கங்கே தியானம் பண்ணிவிட்டு நல்லா இருந்தாங்க. அந்த கோவிலே வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப க்ரீனியாகவும் இருந்தது அவுட் சைடு. அண்டு இது பாருங்கள், இது தான் குருஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் அந்த சாய்பாபாவோட ஒரு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்டாச்சு வந்து இந்த இதில் இருந்தது. இது வந்து மெயின் டெய்ட்டி இது தான். இதில் வந்து டிவோட்டிஸ் வந்து இதெல்லாம் பிரசாதம்லாம் கொண்டு வரத்துக்கு அலவுடு இல்லை. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கீழே டவுன்ஸ்டேர்ஸில் அந்த பிரசாத ஹால் இருக்குது. அதில் வந்து பயங்கர வாஸ்ட்டாக வாலண்டியர்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த டுகோ பாக்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணி அதில் வந்து அவங்க பிரசாதம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு எல்லாம் வச்சு கொடுத்துட்றாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது. வெளியில் வந்து நிறையா அந்த புல்வெளியெலாம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் எல்லோரும் உட்காந்துன்னு அழகாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சேர்ஸ்லாமும் நிறைய போட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இது இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம். தேங்க்யூ.